அந்த நேம் எடுத்து தான் நம்மளோட யூடியூப் சேனலில் நான் அது மாதிரி கூப்பிட போகிறேன். உங்கள் எல்லாருமே தெரியாமல் பிஸ்னஸ் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணால் மட்டும்தான் உங்களோட ப்ராடக்டை வந்து கஸ்டமருக்கு ரீச் பண்ண முடியும். வேலை பாதி முடிஞ்ச மாதிரி தான். ஹாய் வீவர்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் செப்டம்பர் 8 என்னோட பர்த்டே அன்னைக்கு நான் போட்ட ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோ நிறைய பேர் ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க, நிறைய பேர் லைக்கும் பண்ணீங்க. அதுக்கு நான் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பரவாயில்ல. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன். என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும். எல்லாரோட யூடியூப்ல அவங்க வந்து ஒரு இன்ட்ரோவா ஒரு சின்ன ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்க. லைக் என்ன தெரிகிறது இந்த மாதிரி. ஹாய் சோல்ஜர்ஸ். இந்த மாதிரி அவங்க யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி என்னோட பேஜில் நான் யூனிக்காக ஏதாச்சும் ஒன்று வைக்கணும்னு நினைக்கிறேன். நாங்கள் என்ன பண்ணணும்? ஸோ இது வந்து யார் செலக்ட் பண்ண போது பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் இதை செலக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் பண்ணுற கமெண்ட்டில் யாருக்கு அதிகமான லைக்ஸ் இருக்குதோ அந்த நேம் எடுத்து தான் நம்மளோட யூடியூப் சேனலில் நான் அது மாதிரி கூப்பிட போகிறேன் உங்கள் எல்லாருமே. என்னடி இது? ஸோ கீழே வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க என்ன நேம் வைக்கலான்னுட்டு. அப்படி நீங்கள் யாருமே கமெண்ட் பண்ணலைன்னா என்கிட்ட ஒரு சின்ன ஒரு நேம் இருக்குது, அந்த நேம் நம்ம செட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த ஒரு மைக் ப்ராடக்ட் ஸ்டார்ட் பண்ணுறப்போ எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு உடன் கிச்சன்ஸ் பிஸ்னஸ் தான். ஸோ நீங்கள் நினைக்கலாம், ப்ரோ இந்த கீச்சைன் எல்லாம் எப்படி ப்ரோ நான் சேல் பண்ணுறது, இது எங்கேயோ கோவிலில் ஃபங்க்ஷனில் வைப்பாங்க, அப்படி இல்லைன்னா இங்கே ரொம்ப ரேரான பிளேஸில் தான் ப்ரோ இருக்கும், இது எப்படி நான் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறது, இது எப்படி நான் கொண்டு வரதுன்னு நீங்கள் கேட்கலாம். அதை எப்படி பண்ணலான்றதை பற்றி தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ நீங்கள் என்ன மாதிரி உடன் கிச்சனை பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அப்போது இந்த ஒரு 5 ஸ்டெப்ஸ் தெரியாமல் பிஸ்னஸ் பண்ணாதீங்க. ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா இல்லை பேதியில போவான், அது என் பொண்டாட்டியில அந்த மெட்டீரியல்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம உடன் கிச்சன் பிஸ்னஸ் பண்ணோம்னா அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையானது உடன் கிச்சன்ஸோட மெட்டீரியல்ஸ். ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அதுக்கான மேக்கிங் ப்ராசஸ். ஸோ உடன் கிச்சன்ஸ் மெட்டீரியல்ஸ் நம்ம வாங்கியாச்சு, அதை எப்படி நீங்கள் மேக்கிங் பண்ணுறது நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்பர் 3 பார்த்தீங்கன்னா பேக்கிங். ஸோ ஒரு ப்ராடக்ட்டை நம்ம மேக் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் அதை எப்படி பேக் பண்ணுறதை நீங்கள் கற்றுக்கணும். ஸ்டெப் 4 பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங். ஸோ நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணால் மட்டும்தான் உங்களோட ப்ராடக்ட்டை வந்து கஸ்டமருக்கு ரீச் பண்ண முடியும். அப்படி நம்பினால தான் நான் இங்கே நிற்கிறேன், என்னோட BMW கார் வெளியில் நிற்குது. ஸோ நம்பர் 5 பார்த்தீங்கன்னா அது சேல்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிளில் தான் இருக்குங்க. ஸோ இந்த 5 ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் நீங்கள் ஒரு உடன் கிச்சன்ஸ் பிஸ்னஸ் பண்ண முடியும். இப்போ வாங்க அந்த 5 ஸ்டெப்ஸை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ். டோன்ட் வரி, மெட்டீரியல்ஸ் ஆனதே ரொம்ப ஷாக் ஆகுதுங்க. இந்த 1.5 இயர்ஸ் நான் என்னெல்லாம் கஷ்டப்பட்டனோ அது எல்லாமே உங்களுக்கு நான் ஈஸியாக நான் கொடுத்துட்றேன் மெட்டீரியல்ஸ். நன்றி நன்றி நன்றி. ஸோ மெட்டீரியல்ஸ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் டேரெக்டாக என்கிட்டே நீங்கள் பை பண்ணிக்கலாம் அதுக்கான மெட்டீரியல்ஸ். அப்படி இல்லை இதை விட உங்களுக்கு கம்மியாக எங்கேயாச்சும் கிடைக்குதுன்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்கும், பட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்காது. ஸோ அதை நீங்கள் பார்த்து வாங்கினா தான் நீங்கள் உடன் கிச்சன்ஸில் வந்து நல்லா ரன் பண்ண முடியும். ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா இதுதாங்க. மெட்டீரியல்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க, கிட்டத்தட்ட உங்களுக்கான வேலை பாதி முடிஞ்ச மாதிரி தான். பட் இந்த ஒரு உடன் கிச்சன்ஸ் நீங்கள் பண்ணோம்னா இதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் கண்டிப்பாக பண்ணே ஆகணும். ஏன்னா நம்ம மெட்டீரியல்ஸ் பை பண்ணுறோம், அட்லீஸ்ட் நீங்கள் மினிமம் ஒரு 3000 ஆச்சு வச்சாதான் அதில் நீங்கள் ஓரளவு எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ இந்த 3000 நான் ஏன் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னா, நீங்கள் எனக்கு கால் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு டீட்டெயிலாக அதுக்கான ப்ரைஸ் நான் சொல்லுவேன். அதுக்கும் கம்மியான நம்ம 2000 வரையும் பண்ணிக்கலாம். நீங்கள் குவான்டிட்டிக்கு எது வரை கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து டிஃபராக மாறும். ஸோ ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா அதான் மேக்கிங் ப்ராசஸ். ஸோ இந்த வீடியோவில் அதுக்கான மேக்கிங் ப்ராசஸ் நான் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். எப்படி மேக் பண்ணுறதுன்ற ஃபுல் டீட்டெயில் நான் சொல்கிறேன். எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஸ்வீட் சாப்பிடணும்னு. ஏங்க மருதமுத்தாளுங்க நம்ம வீட்டை ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. எல்லாம் நம்ம ஆளுங்க தான், ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. டேய் உள்ளத்தல் பாடி உள்ளத்தல். வெல்கம் பேக் காய்ஸ். லாஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டீரியல்ஸ் எங்கே வாங்குறது, அது எவ்வளோ ப்ரைஸ் ஆகுன்றதை நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போது இந்த ஸ்டெப்பில் அதுக்கான மேக்கிங் ப்ராசஸ் பார்க்கலாம். ஸோ மேக்கிங் பார்க்கறதுக்கு முன்னாடி மெட்டீரியல்ஸ் பேக் சொல்லியிருந்தோம் இல்லையா, 2000 3000 சொல்லிட்டு அந்த பேக்ஸில் உங்களுக்கு என்னெல்லாம் வரும்ன்றதை நம்ம பார்த்துலாமா? ஆரம்பிக்கலாங்களா?
இதுதான் பார்த்தீங்கன்னா 2000 பேக். ஸோ இதில் என்னென்ன இருக்கும் நம்ம பார்ப்போமா ஒன்றுனா. ஸோ இதில் நான் தான் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் டேப்பை ஒட்டி வச்சுருக்கேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். அதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆல்ஃபபெட்ஸ், லெட்டர்ஸ், பேக்கெட்ஸ் எல்லாமே இதில் வந்துடுங்க. ஒரு கம், ஏன்னா நம்ம வந்து அந்த லெட்டர்ஸ் எல்லாம் ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஒரு கம் வேணும். ஸோ இந்த நீங்கள் கம்மை நீங்கள் என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மல் ஃபெவிக்விக் யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது கூட போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அத நான் ஒட்ட வச்சிட்டேன். ஓ நோ. ஓ எஸ். பட் ஏன் நான் இதை ப்ரிஃபர் பண்ணுறேன்னா, நீங்கள் நார்மலாக ஃபெவிக்விக் யூஸ் பண்ணுறப்போ அதில் வந்து ஒயிட்டிஷ் எல்லாம் ஃபார்ம் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா உட்டுக்காகவே தனியாக ஸ்பெஷலாக ரெடி பண்ணுறது. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட்டிஷ் அந்த அளவு எதுவும் ஃபார்ம் ஆகாது, உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஓ எஸ். இந்த மாதிரி வுட்ஸ் தனித்தனி வுட்ஸ் வந்துடும். இதில் 2000 பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 வுட்ஸ் வந்துடும். ஸோ நீங்கள் எந்த மாடல் கேட்குறீங்களோ அந்த மாடல் நாங்கள் கொடுத்துருவோம். ஓ அப்படியா விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செயின் பேக்கெட் வரும். ஸோ இந்த ஒரு பேக்கெட் பார்த்தீங்கன்னா 1 kg பேக்கெட். இதில் பார்த்தீங்கன்னா 500 பீசஸ் மேலே இருக்கும். ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 480 வருது. இது நீங்கள் எங்ககிட்ட வாங்கிக்கலாம், அப்படி இல்லையா உங்கள் நியர்பை ஷாப்ஸில் கூட வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணுறப்போ உங்களுக்கு காஸ்ட்டு ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி இந்த காஸ்ட்டுக்கு நீங்கள் வேறு ஏதாச்சும் வுட்டு வாங்கணும்னு நினச்சாலும் வாங்கிக்கலாம். மோஸ்ட்லி இது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாக்ஸில் வர்றது. ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இது மட்டும் தான் இருக்கும். உங்களுக்கு அடிஷ்னலாக ஏதாச்சும் தேவைப்படுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட் மாறும். ஸோ இப்போ வந்து இதோட மேக்கிங் ப்ராசஸ் நம்ம பார்த்துருவோமா. அண்ட் ஒன் மோர் திங், இதை வாங்கிறதுக்கான நம்பர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் டேரெக்டாக எனக்கு கால் பண்ணி உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட மேக்கிங் ப்ராசஸ் நம்ம பார்த்துருவோமா. இப்போ நான் இங்கே ஒரு டி லெட்டர் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கே லெட்டர் இருக்குது. ஸோ இந்த கே பேக்கெட்டில் நான் இங்கே ஒரு கே லெட்டர் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு எமோஜி போட்டால் நல்லாயிருக்கும் தோணுச்சு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எமோஜி நான் போட்டுக்கிறேன். ஓகேங்க, இப்போ இந்த 2 லெட்டர் வச்சு எப்படி நம்ம ஒரு கீச்சன் ரெடி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போமா. நான் ஒரு வுட்டு பிளைன் ஒரு வுட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இதோட வுட்டு காஸ்ட்டு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 rupees வரும். நீங்கள் எந்த மாடல் எடுத்தாலும் ஒரு வுட்டோடு பார்த்தீங்கன்னா காஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10 rupees வருங்க. ஸோ இப்போ நான் சாம்பிளுக்கு இந்த டி லெட்டர் எடுக்கிறேன். டி லெட்டர் எடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட்டு எனக்கு நடுவில் வந்து ஒரு ஸ்மைல் எமோஜி வச்சா நல்லாயிருக்கும் தோணுச்சு. ஸோ அதனால் நான் பார்த்தீங்கன்னா டிக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மைல் போட்டிருக்கேன். டி முடிச்சுட்டு ஒரு ஸ்மைல், அதுக்கப்புறம் ஒரு கே போட்டிருக்கேன். இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்க இந்த ஒரு க்ளூ பாட்டில் இருக்குங்க, இதுலேருந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஒரே ஒரு ட்ராப் போட்டால் போதுங்க. வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன், பட் நான் தப்பாக பேஸ்ட் பண்ணிட்டேன். அது எப்படி எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உடனே எடுத்துட்டிங்கன்னா அது வந்துடும். பட் ஒரு டைம் என்ன ஆகும்னா அந்த க்ளூ ட்ரை ஆகிடுச்சுன்னா உங்களால் எடுக்கவே முடியாதுங்க, செம்ம டைட்டாக உங்களுக்கு பிடிச்சிரும். இப்போ பாருங்கள் என் கை எவ்வளோ ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கு. நான் இங்கே ட்ரை பண்ணுறேன், என்னமோ வலிக்க ட்ரை பண்ணுறேன், அதனால என் கை பாருங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. பார்த்தீங்களா, என்னோடய கையே அந்த அளவு இதை பவர்ஃபுல்லாக ஒட்டியிருக்கு. ஸோ இதை நீங்கள் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரே ஒரு ரிங்கு மட்டும் எடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்த பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கம்பியெல்லாம் இருக்கும். ஸோ இது எதுக்காகன்றதை நம்ம பார்ப்போம். இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் பண்ணி வச்சுருந்த கீச்சைன் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கும். அது ஃபுல்லாக பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிச்சு. இது வரவே வராது, அந்தளவு ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி ஹூக்கில் போட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, கீச்சைன்ஸ் ரெடி ஆகிடும். இந்த வீடியோவை நீங்கள் ஒரே ஒரு டைம் பார்த்தா போதும், நீங்களே அதை மேக் பண்ணிவிடுங்க. அவ்வளோ சிம்பிளாக இருக்கும் இதோட மேக்கிங் வீடியோ. இந்த ஒரு 2 ஸ்டெப்ஸ் பார்த்தோம், ரிமைனிங் ஒரு 3 ஸ்டெப்ஸ் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன் இந்த வீடியோவில் சொல்லணும்னா, இதுக்கு மேலே இந்த வீடியோ நம்ம கொண்டு போனோம்னா ரொம்ப லென்த்தாக முடிஞ்சிடும், நீங்களும் பார்க்குறவங்களுக்கும் போர் அடிச்சிடும். அதனால் நம்ம இதை பார்ட் 2 கன்வெர்ட் பண்ணி அடுத்த வீடியோவில் போட்டுப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மை ப்ராடக்ட்ஸ். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான கஸ்டமைஸ் கிஃப்ட் எல்லாமே பண்ணித்தராங்க. ஹேண்ட்மேட்ஸ், கிராஃப்ட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே பண்ணித்தராங்க. இந்த மாதிரி உங்கள் பார்ட்னருக்கு இல்லை நீங்கள் லவ்டு ஒன்ஸ், உங்கள் பேரண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராச்சும் கிஃப்ட் பண்ணோம்னா இவங்கக்கிட்ட வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக பண்ணி தருவாங்க.